ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நடந்த ப்ரெக்னென்சி டைம் ஸ்டோரியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பா பிறந்து ஒரு 10-15 நாளாக இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டோரியே வேறு மாதிரி ஆயிட்டு, அம்மா வீட்டில் தனியாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள்லேயே நாங்கள் சென்னை போயிட்டோம். சென்னை போயிட்டு அதுக்கப்புறமே வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆளாக நான் என்ன பண்ணேன், பிள்ளையை வச்சுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார், வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாருன்னா ஒரு யூரின் போகிறதா இருக்கட்டும், மோஷன் போகிறதா இருக்கட்டும், ஒரு கை குழந்தைய கட்டில் படுக்க வச்சுட்டு அவ்வளோ தூரம் நான் வெளியே போய் அங்கே வில்லேஜ்னால வெளியே தான் போனோம். பாத்ரூம்லாம் வீட்டுக்கிட்டே கிடையாது, கொஞ்சம் தள்ளி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நமக்குன்னு மாமனார் மாமியார்லாம் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்க யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி ஃபீல் ஆனேன். எப்படின்னா ஒரு சாப்பாடு செய்கிறது இருக்கட்டும், ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணி வச்சுட்டு போவார். அவர் இல்லாத சுச்சுவேஷனில் நான் ரொம்ப ரொம்ப பிள்ளைகளை இவ்வளோ வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொடுமையான விஷயம் அதெல்லாம். நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்னை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்திருக்கா, உங்களோட லைஃப்பில் இதை விட உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பாப்பா ஒரு 3 மாதம் இருக்கையில் தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் எனக்கு காசு வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் யூடியூப்பில் காசு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு சிலர் ரோட்டோரமாக படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த காசை அந்த அமௌண்ட்டை யூடியூப்பில் வர சம்பாதிக்கிற காசை நான் அவங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கண்டிஷன், எப்படியாவது ஒரு 4 பேர் இல்லாதவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு ரோட்டு ஓரத்தில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு நிறைய டைம் தோணியிருக்கு. ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் இன்னுமே அமையவே இல்லை. நான் இன்னும் யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகலை. என்னோடய யூடியூப் இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, வியூஸுமே கம்ப்ளீட் ஆகாமல் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, என்னோடய சேனலை இன்னுமே நான் இன்னும் கொண்டு போகணும், இன்னும் பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கேன். ஒரு பிள்ளையை வளர்க்குறது அவ்வளோ சுலபமே கிடையாது. பாப்பா வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு குழந்தைய தனி ஒரு ஆளாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரோட்டோரமாக குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ இப்படிலாம் வளர்க்குறாங்க, அந்த குழந்தை பாவம் இல்லையா, அவங்களோட நிலமை அப்படி இருக்கும். ஏன்னா நம்மளுமே ஒரு இப்படி இந்த வீட்டில் இருக்கும். எங்கள் வீடு சின்ன வீடு தான், ஆனால் எப்படி சொல்கிறது, ஆஸ்பிரசிட்டி அந்த காலத்து வீடை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம். தற்போதைக்கு இருக்கோம். அதுக்கப்புறம் பிளான் இப்போ வேறு புது வீடு கட்டுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வரும். அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, மாமனார் மாமியார் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. பண விஷயத்தில் இல்லை, நம்ம கூட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் பாப்பா தனியாக தான் விளையாடுவா. தனியாகவே விட்டுட்டேன் அவளை. தனியாக விளையாடு, நீயா போ, எங்கே விழுந்தா கூட நான் தூக்கி எழுப்பிவிட மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போதுமே கூடவே இருக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இல்லாதப்போ அவங்களா தனியாக எந்திரிச்சு நிற்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் கீழே ஒரு கல் தறிக்கு கீழே விழுந்தா கூட அவளே நீ எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவளை கீழே விழுகிறதா இருக்கட்டும், அவள் நிறைய அவளே கீழே விழுந்தா வச்சுக்க, அம்மு கீழே விழுந்துருவ அப்படின்னு சொன்னால் வச்சுக்க, அவளுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி பேச்சு அதிகமாக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அவளுக்கு நிறைய அவளை பேச்சுவார்த்தையிலே இப்போ 1.5 வயசு ஆகுது. அவள் நிறைய கற்றுக்கிட ஆரம்பிச்சிருக்கான். நிறைய பேசுகிறான். மாமா, அத்தை, தம்பி. என்னோட பேர் தாரணி. அவள் தாருன்னு கூப்பிடுவாங்க, தாவுன்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா பேர் மணின்னு அவள் பேர், அவங்க அப்பா பேர் சொல்லுவாள். எல்லா பேருமே அவங்க தேவகி பேர்
தேகி தேகின்னு சொல்லுவாள். பெரு ஸ்ரீ தேவகிக்கு தேகின்னு சொல்லுவாள். எல்லா பேருமே அவள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாள். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற பயிற்சி தான். பிள்ளைகளோட நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து செலவழிக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா பேருமே ஒரு ஃபோனை கொடுத்து கையில் கொடுத்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடு விட ஆரம்பிச்சிடுறாங்க. அது பழக்க வழக்கத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நிறைய வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் ஃபோன் கொடுக்காம வளர்க்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோட மோட்டிவேஷனாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டோட மோட்டிவேஷனாக இருக்கட்டும், அதான் வந்து உண்மை. ஃபோனை கொடுத்து வளர்க்கக்கூடாது. அவள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக வந்து நிறையா வந்து ஸ்கேட்டிங்கு, ஸ்விம்மிங்கு, அப்புறம் வந்து ஃபுட்பாலு, த்ரோபால் எல்லா இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நிறையா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ தான் வந்து நம்ம வந்து பாடி வந்து ஒரே இடத்துல. அந்த காலத்து விளையாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இன்டோர் கேம்ஸ் இருக்காது, அவுட்டோர் கேம்ஸ் தான். அப்போ வந்து அந்த மாதிரி குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட்டு எல்லாத்துக்குமே குழந்தைய இப்படி வளர்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன் குழந்தைங்க இப்படி மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹெட்டில் என்ன எழுதியிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி தான் நானும் யோசிச்சு வச்சுருக்கோம். பாப்பேன் என்னோடய லைஃப்பில் எப்படி என்னோடய குழந்தையோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. இப்போ வந்து ABCD 1 2 3 அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவளுமே ஓரளவுக்கு சொல்கிறா. பாப்போம் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பாப்பாவுக்கு கால் வந்து அம்மா வீட்டில் மாடு வந்து மிதிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்க்குறேன், அந்த மாட்டு பக்கமே போக மாட்டேறேன். காலை மிதித்து அழுவலுன்னு அழுவுறா. எனக்குன்னா அழுகிறத பற்றி எனக்கும் அழுக. போன் கிராக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நாங்களே வந்து ஒரு மாவு கட்டு போட்டோம். மைதா முட்டை அதெல்லாம் கலக்கி காலில் அப்ளை பண்ணி ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி வச்சு கட்டி விட்டு ஒரு 1 மணி நேரம் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேட்டோம். கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் அடுத்த நாளே காலை ஊன ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கிட்ட போகிறதுக்கு அவள் தயங்குறா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவள் பட்டு தெரிஞ்சுக்கிட்டா, இங்கே நான் போனால் இங்கே முட்டும் அப்படின்னு மிதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவள் வந்து போகாமல் இருக்கா. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அனுபவம் தானே நம்ம ஒரு இடத்துல கை கொடுக்குது. நம்ம அந்த குழியில் விழுந்தோம் அப்படின்னா அடுத்த நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது, நம்ம வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி இதாயிரும் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.